அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்தியாவோட வயது 28, ஜப்பானோட வயது 70 80, யூரோப்பியன்ல வயசு 60க்கு மேல, அமெரிக்கால 45க்கு மேல, நம்ம 28. யங்கஸ்ட் கண்ட்ரி இந்தியா. 140 கோடி பாப்புலேஷன், 65 கோடி பேர் 28 வயசுல கீழே இருக்கான். ஸோ அதனால நம்ம யாரை பத்தி நமக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் எடுத்தா கூட சீமானா சொல்றாரு, தமிழ்நாடு தமிழர்களுக்கேன்னு சொல்றாரு இல்லையா, தமிழ்நாடு தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவர் ஒரு அமெரிக்க சீமான்னு வச்சுக்கோங்க. ட்ரம்ப் நம்ம தான் 75% அமெரிக்கா கொடுத்த H1B விசான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து படிக்க போறவங்க இருக்காங்க இல்லையா, வேலைக்கு போறவங்க இருக்காங்க இல்லையா, H1B விசான்னு சொல்லுவாங்க. 75% இந்தியன்ஸ் தான். 22 மாநிலங்களோட டெமோக்ராட்ஸோட பார்ட்டி ஹெட்ஸ் என்ன சொல்றாங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க அப்பீல் போயிருக்காங்க. இங்கேயே பிறந்தா என்ன அட்வான்டேஜ், அது அமெரிக்காலேயே பிறக்கட்டும். என்ன அட்வான்டேஜ்னா, அந்த குழந்தை அமெரிக்காலே பிறந்தா அமெரிக்கன் சிட்டிசன் கிடைச்சிருமா? அப்போ அது அந்த ஸ்கூல்ல காலேஜில் படிக்கும் போது அந்த ஊர் ஃபீஸ் கட்டினா போறோம். இங்கேருந்து நம்ம போது 1 கோடி ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறாங்கல்ல, அங்க அவ்வளோ கம்மியா? அந்த ஊர்ல படிக்க வைக்கும் போது அந்த ஊர் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கம்மி. அந்த அம்மா கர்ப்பமாயிருக்கு. அந்த அம்மாவுக்கு டெலிவரி இப்போ இன்னும் ஒரு 20 நாள் டெலிவரி. அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்காது. அதனால இப்போ இன்னொரு பெரிய செய்தி, ஊடக செய்தி, எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, நிறைய பேர் இப்போ ப்ரீ டெலிவரி சிசரியன் பண்ணி 19ஆம் தேதி பிப்ரவரிக்கு முன்னாடியே குழந்தைய டெலிவரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல போய் இன்னைக்கு குவியலா நிக்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கும் என்றைக்கும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சி சேஞ்ச் ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம நல்லா இருக்கோம், ஆனா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல நல்லா இருப்போமா இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் வெளியில பேசிக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அதிபராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றிருக்கிறார் திரு ட்ரம்ப் அவர்கள், டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனே இந்தியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் என் குழந்தை அமெரிக்காவில் பிறந்திருந்ததுன்னா பிறந்த உடனே அமெரிக்கன் சிட்டிசன் கொடுத்துருவாங்க. இனிமே அப்படி கிடையாது, அமெரிக்கர்களுக்கே மற்றும் இப்படின்னு பல விஷயங்களை ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் இந்தியா பயப்படணுமோ, எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம இந்த தொழில் முனைவோர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி வரோம். ஆக்சுவலாக அமெரிக்காவில் நடக்கிறத பற்றி நம்ம தொழில் முனைவர்கள் முதல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க. நம்ம MSME தொழில் முனைவர்களுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம பேசுவோம். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இந்தியாவே அப்படியே நடுக்கமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பயப்படணுமா? அதெல்லாம் ஒன்றும் பயமே இல்லை. நம்ம தொழில் முனைவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ராஜா. நமக்கு உலகத்தோட ஆவரேஜ் ஏஜ் இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் 28. முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இந்தியாவோட வயது 28, ஜப்பானோட வயது 70 80, யூரோப்பியன்ல வயசு 60க்கு மேல, அமெரிக்கால 45க்கு மேல, நம்ம 28. யங்கஸ்ட் கண்ட்ரி இந்தியா. 140 கோடி பாப்புலேஷன், 65 கோடி பேர் 28 வயசுல கீழே இருக்கான். ஸோ அதனால நம்ம யாரை பத்தி நமக்கு கவலை இல்லை. இது நம்மளுடைய இந்தியாவை பத்தி நம்ம பெருமிதம் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண நேரம் குடியரசு நாள் கொண்டாடிட்டு இருக்கோம், ரிபப்ளிக் டே கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாள். அதனால இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அங்க என்ன நடக்குது, டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அவர் நாட்டுக்கு அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்க்குறாரு. என்ன நல்லது செய்யணும்? என் மக்களுக்கு வேலை கிடைக்கணும், என் மக்கள் இன்னொருத்தங்கிட்ட போய் அண்டி பழைக்கக்கூடாது, என் நாட்டுக்கு உள்ள வரவன் திறமையான மனிதர்கள் உள்ள வரணும், என்னுடைய மக்களுக்கு கரெக்டாக சர்வீஸ் பண்ணணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இங்கே டெரரிசம், இங்க குண்டு போடுறது, இங்க பிரச்சனை பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. இல்லீகல் இமிகிரன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சட்டப்படி வராத, சட்டத்திற்கு புறம்பாக நுழைந்தவர்கள் அவன் நுழையக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன தப்பு அது?
இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் எடுத்தா கூட சீமான் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு தமிழர்களுக்குன்னு சொல்றாரு இல்லையா, தமிழ்நாடு தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவர் வந்து ஒரு அமெரிக்க சீமான் வச்சுக்கோங்க, ட்ரம்ப். ஓகே, ஒரு கருத்தியல் ரீதியாக நான் பார்த்தேன்னா ஒரு அமெரிக்க சீமான் வச்சுக்கோங்க, அவரு காப்பாற்ற ட்ரை பண்றாரு, என்ன தப்பு இருக்குதுல்ல. இது ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா இதுல இருக்கக்கூடிய இத இம்பாக்ட் என்ன, இதுல வரக்கூடிய சாதக பாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள் இந்தியர்கள் நம்ம தான் வந்து 75% அமெரிக்கா கொடுத்த H1B விசான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து படிக்க போறவங்க இருக்காங்க இல்லையா, வேலைக்கு போறவங்க இருக்காங்க இல்லையா, H1B விசான்னு சொல்லுவாங்க. 75% வந்து இந்தியன்ஸ் தான் வாங்குறாங்க. ஆமா, உலகம் ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா 75% இந்தியன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளோ இந்தியன்ஸ் அங்கே போயிருப்பாங்க, கனவுகளோட போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, லைஃப்ல அங்கே கல்யாணம் ஆகி செட்டிலேயோட ஆயிருப்பாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக இருந்த ஒரு பழக்கம் என்னன்னா, அங்கே வந்து 2 அமெரிக்க தம்பதிகள் அங்கே போய் விசா இருக்கக்கூடியவங்க, டெம்பரரி விசா தான் H1Bன்றது, அங்கே இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தால், அங்கே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை வந்து அமெரிக்கன் சிட்டிசன். அதாவது அந்த அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கிற குழந்தை நான் நாளைக்கு சென்னை கூட்டு வந்துடுறது, இந்தியாவை வளர்க்குறனா ஓட்டு போட்டு வரலாம். கரெக்ட். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த லேண்ட் வந்து கொடுத்தது, லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து தேவையில்லை, அது இப்போ வேண்டாம், அதை நம்ம மாத்தலாம், நான் மாத்துறேன், வந்த உடனே முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு. அந்த மாதிரி முதல் கை எல்லாரும் சொல்றாங்க, அவர் மட்டும் இல்லை எல்லாரும் சொல்றாங்க, முதல் கையெழுத்து இதை பண்ணுவோம் அது பண்ணுவோம், அப்பதானே அட்ராக்ஷன். அந்த மாதிரி ஒரு முதல் கையெழுத்தை நான் வந்து இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் வந்து இது பண்ண போறேன். H1Bல வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை வந்து அப்பாவோ அம்மாவோ கிரீன் கார்டு இல்லைன்னா, அந்த குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ கிரீன் கார்டு இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, அமெரிக்கன் குழந்தை பிரஜை கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சட்டத்தை கொண்டு வர போறேன். ஒரு சட்டத்தை போட்டார், அந்த முதல் நாளே போட்டார், ஜனவரி மாதம் 20 2025. இப்போ இதுல என்ன ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்குன்னா, அதுவும் ஒரு அரசியல் தானே, அங்கேயும் ஒரு அரசியல், நம்ம ஊர்ல அரசியல் மாதிரி 22 டெமோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெமோக்ராட் பார்ட்டி இருக்கு இல்லையா, ரிபப்ளிகன் அண்ட் டெமோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா, 22 மாநிலங்களோட டெமோக்ராட்ஸோட பார்ட்டி ஹெட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இதை நாங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க அப்பீல் போயிருக்காங்க. இந்த அப்பீல் வந்து நடக்க போகுது, கேஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க சொல்றாங்க ஒரு 14 மாசம் ஆகுமா இதோட முடிவு தெரிவதற்கு. ஸோ இது நடுவில் ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெய்சங்கர் நம்மளுடைய ஃபினான்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்கும் போது, டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கும் போது முதல் வரிசையில் முதல் சேர்ல உட்கார்ந்தவர் வந்து இந்திய மினிஸ்டர் தான். அவ்வளோ எல்லா நாடுக்கும் போனாங்க, ஆனா முதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஜெய்சங்கர் தான். முதல்ல முன்னாடி அவர் தான் உட்கார்ந்தாங்க, பார்த்துருக்கலாம். அதே மாதிரி நேத்தி வந்து ஃபாரின் செக்ரட்டரியை வந்து, அமெரிக்கன் ஃபாரின் செக்ரட்டரி கரண்ட் செக்ரட்டரியை வந்து மீட் பண்ண முதல் வெளிநாட்டு அமைச்சர் யாருன்னா ஜெய்சங்கர். நேத்தி மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இன்னும் 2-3 வாரத்துல வந்து மோடி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க செல்கிறார். சந்திக்க செல்லும் போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பேசப்படும். ஏன்னா நம்ம 75% H1B நம்ம மக்கள் தான் இருக்காங்க. அப்ப எத்தனையோ பேருக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம் ஆகி அங்க போயிருப்பாங்க, அந்த குழந்தை டெலிவரி டைம்ல இருப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுமா இதனால? இப்பதான் இப்ப 20ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் அந்த பர்த் சர்டிபிகேட் வந்து அமெரிக்க பிரஜையா கிடைக்காது. இன்னும் ஒரு 20-25 நாள் தான் டைம் இருக்கு. ஓகே, நான் ஒன்று ஒத்துக்கிறேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போனது கிடையாது, எனக்கு அது ப்ராசஸ் தெரியாது. கிரீன் கார்டு 2 பேரும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன பொருள் அது ஆக்சுவலி? அதாவது அந்த ஊர்ல முதல்ல விசா வாங்கி போறாங்க, படிக்க போறாங்க, சரி, வேலை செய்யறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2-3 ரவுண்ட்ஸ் வந்து அந்த H1B வந்து ரெனியூ பண்றாங்க. சரி, பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊர் பிரஜையாக மாறுறாங்க. ஓ, 2-3 தடவை அந்த H1B விசாவை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்றாங்க. அதுக்கு 10 வருஷம் ஆகும். ஓ சரி, நான் என்ன கேட்கறேன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல அங்கேயே இருக்கிற ஒரு தம்பதிகள் அவங்க இன்னொரு குழந்தை பெத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கிரீன் கார்டு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, அவங்க அமெரிக்க பிரஜை ஆயிட்டாங்க. கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் அந்த சலுகை உண்டு. கரெக்ட். யாரோ ஒருத்தராது அட்லீஸ்ட் ஒருத்தராது இருக்கணும். அட்லீஸ்ட் இங்க இருந்து போற பசங்க வந்து அங்க இருக்க ஒரு கிரீன் கார்டு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்கன்னா தப்பிச்சா. ஓகே, இங்க இருந்து இப்ப நான் போறேன்னு, நான் இல்ல, இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் ஒரு அமெரிக்க பண்ணி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாருன்னா வெல்கம், அந்த குழந்தை வந்து அமெரிக்கன் சிட்டிசன் தான். ஓகே ஓகே. சோ இங்க இருந்து போறவங்க இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ டெலிவரிக்கு அங்க இருக்காங்கல்ல, இப்ப நான் இந்தியர்கள் ஆங்கிள் இருந்து பாருங்க, இது இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், பெரிய குழப்பம், நிறைய குழப்பம் இருக்குங்க. நம்ம பேசுற அளவுக்கு சாதாரண மேட்டர் கிடையாது, இது பெரிய மேட்டர். ஆனா ஒரு குழப்பத்தை நான் சொல்றேன். போன வருஷம் கல்யாணம் ஆச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் H1B இருக்கு, யாரும் கிரீன் கார்டு கிடையாது. அவங்க முடிவு பண்ணாங்க நம்ம குழந்தை இங்கேயே பிறக்கட்டும்,
இங்கேயே பிறந்தா என்ன அட்வான்டேஜ்? அது அமெரிக்காலேயே பிறக்கட்டும், என்ன அட்வான்டேஜ்னா அந்த குழந்தை அமெரிக்காலேயே பிறந்தா அமெரிக்கன் சிட்டிசன் கிடைச்சிருமா? அப்போ அது அந்த ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போது அந்த ஊர் ஃபீஸ் கட்டினா போறோம். இங்கேருந்து நம்ம போது 1 கோடி ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறாங்கல்ல, அங்க அவ்வளவு கம்மியா? அந்த ஊர்ல படிக்க வைக்கும் போது அந்த ஊர் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கம்மி. அப்படியா சார்? இங்கேருந்து போகும்போது ஃபீஸ் அதிகம். சொல்லுங்க சார், தெரியல எனக்கு. ஆமா, எஸ், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சலுகைகள் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் குழந்தைய சேர்க்கிறோம். ஆமா, ஃபீஸ்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம சேர்த்துட்டு வரோம்ல. நம்ம இந்திய பிரஜை இல்லையா, அதுக்கு உண்டான சட்ட நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்றோம்னு நமக்கு தெரியறது இல்ல. முதல்ல அதான் கேக்குறேன், நம்ம ஊர்ல இலவச கல்வி இருக்குது, இலவச மருத்துவம் இருக்குது, எல்லாமே இலவசமா தானே இருக்குது. அந்த ஊர்லயும் முக்காவாசி பேர் படிக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். அமெரிக்கால கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எல்லா குழந்தையும் படிக்குது. பிரைவேட் ஸ்கூல்ல கிடையாது. பிரைவேட் காலேஜ் ரொம்ப கம்மி. காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, கவர்மெண்ட்டும் இருக்கு. ஆனா ஸ்கூல் பாத்தீங்கன்னா 80 to 90% எனக்கு தெரிந்த தகவல் படி 80 to 90% வந்து கவர்மெண்ட் தான் எல்லாரும். ஆமா, அதனாலதான் நம்ம ஊர்ல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆர் பெரிய பொறுப்புல இருக்கவங்க ஏன் குழந்தைங்க நம்ம ஊர் ஸ்கூல்ல படிக்கல அப்படின்னு ஒருத்தர் அரசியல்வாதி கேட்கறாரு. நடுவுல ஒரு வட்டம் கேக்குது இல்ல, ஒரு மாவட்டம் கேக்குது இல்ல, அங்க அது நடக்குது. ஏன் அங்க நடக்குது? இங்க பிரைவேட்ல என்ன இருக்குமோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டி அதை கவர்மெண்ட் கொடுத்துட்டான் அங்க. ஆமா, கவர்மெண்ட்ல தான் எல்லாம் படிப்பாங்க இங்க இருந்து போறவங்க எல்லாருமே. அப்ப அந்த ஊர்ல அந்த குழந்தை அந்த ஊர் பிரஜையாக இருந்தால் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணும். இங்கேருந்து நீங்க போயிட்டு அங்க சேரும் போது நீங்க கொடுக்க வேண்டிய ஃபீஸ் எல்லாமே அதிகம். ஏன்னா வெளிநாட்டு வாழ் அமெரிக்கன் நீங்க இல்ல, என்ஆர்ஐன்ற ஸ்டேட்டஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அங்க குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு அங்க போயிட்டு நம்ம எப்படி இங்கதான் இருக்க போறோம், வேலை செய்யறோம், நம்ம கடல் கடந்து வந்தாச்சு, நம்ம வாழ்க்கை இங்க தான் இருக்க போகுது, நம்ம குழந்தை இங்க பிறந்ததுன்னா அவ்வளவு ஃபீஸை கட்டி எங்க அப்பா தான் 50 லட்சம் 1 கோடி கொடுத்து அமிச்சாரு, நம்ம குழந்தைக்கு இந்த சலுகை எல்லாம் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு முடிவு பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல? இருக்காங்களா? அந்த மாதிரி கண்டிப்பா இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க யோசிச்சு பாருங்க, போன வருஷம் கல்யாணம் ஆகி ஒருத்தர் போயிருக்காரு, அந்த அம்மா வந்து கர்ப்பமாயிருக்கு, அந்த அம்மாவுக்கு டெலிவரி இப்போ இன்னும் ஒரு 20 நாள் டெலிவரி, அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்காது. அதனால இப்போ இன்னொரு பெரிய செய்தி, ஊடக செய்தி, எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, நிறைய பேர் இப்போ ப்ரீ டெலிவரி சிசரியன் பண்ணி 19ஆம் தேதி பிப்ரவரிக்கு முன்னாடியே குழந்தைய டெலிவரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல போய் இன்னைக்கு குவியலா நிக்கிறாங்க சார் அமெரிக்கால. இது நேற்று நான் படிச்ச ஒரு செய்தி. இது வந்து சிரிக்க வேண்டிய செய்தி இல்ல, எனக்கு அதை கேட்கும் போது எனக்கு சாரி, ஏன்னா டெலிவரி வேணும் எனக்கு. இப்ப நம்ம ஊர்ல சிசரியன் பண்ணுவாங்கல்ல, 4 நட்சத்திரம் பார்த்து கரெக்டா ஒரு டேட்டை குறிச்சு இப்போ இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்துல பிறந்தணும்பா அப்படின்னு நம்ம சில பேர் செய்யறாங்க இல்லையா? ஐஸ்வர்யா ராய், உலக ஐஸ்வர்யா ராய்க்கு பிறந்த குழந்தை அப்படிதான் சொல்றாங்க. அது மாதிரி நடக்குது நாட்டுல. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எப்படி டெலிவரி ஆக போகுது, இன்னும் 20 days தான் இருக்கு, அது வேற நார்மலா விட்டு, அது வந்து அமெரிக்காலாம் பார்த்தா நார்மல் டெலிவரி தான் இது பண்ணுவாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நார்மல் தான் டெலிவரி, அவங்க சிசரியனே பண்ண மாட்டாங்க, நார்மலா தான் நடக்க விடுவாங்க. அமெரிக்கா பத்தி தனியா பேசணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய நம்ம கிட்ட, நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன், நான் போகும்போது நிறைய விஷயங்கள் இதை பத்திலாம் நான் கேள்விப்பட்டேன். நாடுகளை பத்தி நம்ம பேசணும், அதனால சொல்றேன். நிறைய நண்பர்கள் சொல்ற விஷயம், அதாவது இது அமெரிக்காவையே புகழ்ந்து பேசுறதாவும் இல்ல, இருக்கிற சில விஷயங்கள் சொல்றீங்க, நம்ம அங்கேயும் கத்துக்கலாமே சில விஷயங்களை. நம்ம எப்படி நம்ம கிட்டே அவங்க கத்துக்கலாம்ல, அங்கேயே நம்ம கத்துக்கலாம். அப்போ இந்த குழந்தைங்களை வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து டெலிவரிக்காக அப்பா அம்மா வேற போயிருக்காங்க. ஓகே, என் பொண்ணுக்கு டெலிவரி அடுத்த மாசம், நான் இப்பவே போறேன், எவ்வளவு பேர் டிராவல் பண்ணி செலவு பண்ணி ஒரு ஆசையோட, ஒரு அதிபரோட ஒரு சின்ன அறிவிப்பு. இப்ப புரியுதா, ஒரு அதிபர் கையெழுத்து வச்சா என்ன ஆகுன்றது. நம்ம அதிபர் எதுவும் நிறைய பேசுறோமே, அதிபரோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்கு. சோ ஆனா ட்ரம்ப் வந்து அவர் நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா, அவருடைய நாட்டுல இருந்து பாருங்க, அவர் வந்து எங்க நாட்டு பிரஜைகள் வந்து வேலை கிடைக்கணும். எனக்கு ஒரே சந்தேகம் இல்லை, இப்போ அந்த குழந்தைக்கு நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்கல சார், கொடுத்தா என்ன அனுபவிக்கும், கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இல்ல இப்போ கொடுக்கலன்னு சொன்னா அந்த குழந்தை வந்து படிக்க முடியாதாங்க? ஆமா, அந்த குழந்தை வந்து அந்த ஊர் குழந்தை கிடையாது, அந்த பிரஜை கிடையாது. அது ஓகேங்க, அங்க படிக்க கூட முடியாதாங்க? அதுக்கு என்ன ஃபீஸ் இருக்கும்? அந்த ஊர் பிரஜைக்கு ஒரு ஃபீஸ், வெளிநாட்டுல இருந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபீஸ் இருக்கணும்ல. அரசு பள்ளிக்கூடம் தான் நீங்க இலவசம் சொன்னீங்களே, அந்த இலவசம் அந்த ஊர் பிரஜைக்கு. நீங்க வெளிநாட்டுல இருந்து போறீங்க, நீங்க எங்க ஊர் குழந்தை கிடையாது, எங்க பிரஜை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் உள்ள வரலாம் இல்லையா? முதல்ல இந்த குழந்தை வந்து எந்த ஊர் பிரஜை, அந்த ஊர்ல பிறந்தது, ஆனா எங்க பிரஜை கிடையாது. அப்ப இந்தியாவில வந்து அப்ப இந்தியா குழந்தை அது, அப்ப அதுக்கு உண்டான விசா என்ன? இது யோசிக்க ஆரம்பிச்சா யாருக்குமே இது புதுசுங்க. 100 வருடங்களாக உலகம் சந்திக்காத ஒரு விஷயம் இது, கோவிட் மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை வந்து எப்படி அமெரிக்கால அணுக போறாங்க? இப்ப நம்ம வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, சொந்தக்காரங்களா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்கும்போது அவங்க எல்லாம் இந்த தகவல் தெரியும், இந்த மாதிரிலாம் நடந்துட்டு நம்ம நெட்ல படிக்கிறோம். ஆஃப்கோர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஓப்பன், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, வித்தியாசமா இருக்குது, ஒரு டஃப் சிச்சுவேஷன். இதுல 2 ஆங்கிள் நீங்க பார்க்கணும்.
அந்த ஊர் ராஜா அந்த ஊர் மக்களுக்கு அவர் என்ன செய்யணும் ஆசைப்படுறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னு சொல்றாங்க. சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே நுழைந்தவர்கள். இந்த மெக்சிகன்ஸ் உள்ள வராங்க, இந்தியாவில கூட சில பேர் போயிருக்கிறதா சொல்றாங்க. இவங்கெல்லாம் எப்படி போனாங்கன்னா எப்படியோ போனாங்க. எப்படி போனாங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையே, எப்படியோ போயிருக்காங்கல்ல. அப்படி போகப்பட்டவர்கள்லாம் திரும்ப தாய்நாட்டுக்கு போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ள வராங்க. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வந்து எவ்வளவு நாள் சார் அவங்க இல்லீகலா இருந்துட முடியும்? இருக்காங்களே, இந்த மாதிரி இருக்காங்களே. அதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. எஸ்பெஷலி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை செய்வாங்க, சில ப்ளூ காலர் ஒர்க்கில் உள்ளே போயிருப்பாங்க, எப்படியும் உள்ளே போகிறாங்க. அது எப்படின்றது அந்த ஊரோட பிரச்சனை. நெட்டில் நம்ம படிக்க தெரியுது. இப்போ அவங்கெல்லாம் திரும்பி போயாகணும், கண்டுபிடிக்கணும், முதல்ல திருப்பி அனுப்பணும். அவர் என்ன நினைக்கிறாரு, குவாலிட்டியான பீப்புள் உள்ளே இருக்கட்டும், ஸ்கில்டு பீப்புள் உள்ளே இருக்கட்டும், திறமை வாய்ந்தவர்கள் இருக்கட்டும். நேற்று ஒரு டாக் கொடுத்துருக்காரு, பார்த்தேன் நான். குவாலிட்டியான பீப்புள் இங்கே உள்ளே வரட்டும், ஸ்கில்டு பீப்புள் எந்த ஊரில் இருந்தாலும் வரட்டும், நாங்கள் வரவேற்கிறோம், எங்களுக்கு ஸ்கில்டு பீப்புள் வேணும். அதனால நீங்க கேட்ட முதல் கேள்வி, இந்தியர்களுக்குலாம் ஆபத்தா? ஸ்கில்டா இருக்கு, நேர்மறையா இருக்க, ரூலை ஃபாலோ பண்றேன்னா பிரச்சனை இல்லை. நீ ஒழுங்கா ரூலை ஃபாலோ பண்றியா, சட்டத்திட்டத்துக்கு உள்ள ஒழுங்கா வரையா, உன்னால வேல்யூ அடிஷன் இருக்கா, திறமை இருக்கா, உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா, யூ ஆர் வெல்கம். அதே சமயத்துல அவர் சொல்றாரு, சில குவாலிஃபிகேஷனே இல்லைனாலும், நான் பார்த்த வரையில் அந்த வீடியோவில் குவாலிஃபிகேஷன் இல்லைனா கூட உங்களால திறமை இருக்கிறது, அந்த திறமை எங்க நாட்டுக்கு பயன்படுனா நீங்க வாங்கன்றாரு. ஓகே. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நாட்டு ராஜா, அந்த நாட்டு பிரஜைகளுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஸ்டேட்டில் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 100 வருஷமா எங்கள் ப்ராக்டிஸ் இப்படி தான், யா எங்கள் ஊரில் இப்படி தான், நீ என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன டிராபேக் ஆகும் நினைக்கிறாங்க? அவங்க எதிர்கட்சியாக அங்கே செயல்படுது. அமெரிக்கன் பீப்புள் அதை வரவேற்கிறாங்களா? அமெரிக்கன் பீப்புள் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல. ஒன்னு வந்து அவருடைய சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய ரிபப்ளிகன் சப்போர்ட், அவங்க இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஊர்லயுமே அந்த ஊர் மக்களுக்காக தான் குரல் கொடுப்பாங்க. வெளிநாட்டு மக்களுக்கு வந்து நம்மளும் தான் சொல்றோம், தமிழ்நாடு வேலை தமிழர்களுக்குன்னு சொல்றோம், அதே மாதிரி அவங்க குரல் கொடுக்குறாங்க. தப்பு இல்லையே, அவங்களுடைய ஆங்கிள்னு சொல்றேன் நான், அவங்க ஆங்கிள் தப்பு கிடையாது. இதனால நமக்கு கூட அஃபெக்ட் ஆகலாம் சார். இப்போ உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் ஒரு அஃபெக்ட் ஆகலாம். ஆனா நீங்க 2 ஆங்கிள் இதை பார்க்கணும். என்னுடைய சுய பெனிஃபிட்டுக்காக நான் பார்க்கக்கூடாது. பொதுப்படியா பார்த்தா அந்த ஊர் ராஜா அந்த ஊருக்கு பண்றது அவரு கரெக்ட். அப்ப நம்ம எப்படி அதை பீட் பண்றது? ஓகே, அப்படியே அதே மீறி அங்கதான் போகணும், அங்கேயே அதே மீறி அங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அங்கதான் குழந்தை பெற்றுக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா திறமையின் அடிப்படையில் தான் பட்டு போக முடியும். அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு வந்த வரையில், நான் பார்த்த வரையில் ஒரு திறமை நீங்க ப்ரூவ் பண்ணாம சர்வை பண்ண முடியாது. எலான் மஸ்க் அமெரிக்காவா? அமெரிக்கரா? இல்ல, அமெரிக்கரே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து அங்க வந்து ஆரம்பிச்சு சவுத் ஆப்பிரிக்கன் ஆக்சுவலி பார்த்தா சுந்தர் பிச்சை யாரு? எதுக்காக சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி திறமை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கான்றதே வந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பட் நான் அதை சொல்ல விரும்பல. ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அமெரிக்கா வந்து வந்தேரிகளால் வளர்க்கப்பட்ட நாடு. இல்ல, எல்லா வார்த்தையை பயன்படுத்த எல்லா திறமையான மனிதர்களும், திறமைக்காக போராடியவர்களும், ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சவர்களும் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான கண்ட்ரி தான். அது நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற ஒரு எல்லா டெக்னாலஜியுமே அந்த ஊர்ல சிலிக்கான் வேலியிலிருந்து உருவான ஒரு பொருள் தான். அதுல கான்ட்ரிபியூட் பண்ணதும் பாதி பேர் நம்ம தான், மாற்று கருத்தே கிடையாது. நம்ம வந்து அது தாந்தோணித்தனமாக அது வந்து சரியில்லைன்னா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது இல்லையா? இதுதான் அமெரிக்காவில் நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இதனால இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. எம்எஸ்எம்இக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இது 2 ஆஸ்பெக்ட்லேருந்து பாருங்க. ஒன்று வந்து அரசியல் ஆங்கிள்லேருந்து இதை பார்க்கலாம், அணுகலாம். அரசியலில் ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அடுத்தது? இப்போ அவர் யூட்டர்ன் கூட போடலாம்ல, அவரும் ஒரு அரசியல்வாதி தானே. ஒரு யூட்டர்ன் கூட போட்டு, ஆமாம்மா நான்லாம் யோசிச்சு பார்த்தேன், இந்த இடத்துல இதெல்லாம் நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன், ஆர் இந்தியன்ஸுக்கு மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுறேன், ஏதாவது சொன்னாலும் சொல்லலாம். சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ரூல் இஸ் அ ரூல். அரசியல் ரீதியாக சில முடிவுகள் எடுக்கப்படலாம். சுப்ரீம் கோர்ட்டு லீகல் ஆஸ்பெக்ட்ல ஃபைட் பண்ணி அதை வந்து நல்லிஃபை ஆகிறதுக்கு அதுவும் ஆகலாம். எல்லாமே கீப் த ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்னு சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். தொழில் ரீதியாக என்ன சரி, இதுக்கும் நமக்கும் என்ன, நம்மளுடைய தொழில் முனைவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தொழில் முனைவர் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்க நம்ம தொழில் முனைவர்கள் வியாபாரம் பண்றாங்க, போறாங்க வராங்க, விசா வாங்கிக்கிறாங்க, போறாங்க, ஒரு B1 விசா கிடைக்குது, பிஸ்னஸ் விசா வாங்குறோம், போறோம், பிஸ்னஸ் பண்றோம், திரும்பி வரோம். இதுல இவங்களுக்கு ஒன்றும் எந்த விதமான வியாபார ரீதியாக எந்த விதமான பாதிப்பும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பல விதமான கருத்துக்களை அமெரிக்கா தொடர்பான அந்த விஷயத்துல பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி அவர்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.